இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம வந்து ஒரு சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வந்து ரிப்ளை இல்லை ரியாக்ஷன் மாதிரி பண்ணுவோம். தளபதி வந்தால் தான் கூட்டம் வரும்னு இல்லைங்க, தளபதி கூட நின்னாலே கூட்டம் வரும். நம்ம செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து இப்போ வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருக்காருல்ல. ஸோ ஈரோடில் போகும்போது அவரே அதிர்ச்சி ஆயிருப்பாருங்க. என்ன கூட்டம் டிவிக்கு ஆதரவா, செம்ம மாசுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்யூச்சரில் வருவாங்க. டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து பாஜகலேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜகலேருந்து வந்தாக்கா செப்பரான தெரியல டிவிகே தலைவர் விஜய். அந்த தலைவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவர் சேர்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பெரிய ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் தான் செங்கோட்டையன் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுது. கண்டிப்பாக டிவிகேக்கு இனிமேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்ல காலம். இப்போ ரீசெண்டாக 2 நாளாக இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எப்பா அந்த லிங்க்குக்கு சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 என்னடா அங்கங்கே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த சீசன்லாம் போய் பாருங்களாண்டா, இதுதான் வேணுமா உங்களுக்கு? ஸோ இன்ஸ்டாகிராம் ரொம்பவே கவலையான விஷயங்க. ஏன்னா அது எந்த சைடுன்னு தெரியல, நார்த் இந்தியன் சைடு போல். ஸோ இந்த 2 சின்ன பசங்களுடைய ப்ரைவேட் வீடியோ வந்து லீக் ஆகிட்டு அதுக்கு லிங்க் அதாவது ஒரு சின்னதாக ஒரு 3 செகண்டு இல்லை 5 செகண்ட் வீடியோ மாதிரி இன்ஸ்டாவில் போட்டு ரீல்ஸில் இந்த இது வேணும்னா ஃபுல் வீடியோ வேணும்னாக்கா என் டிஎம்க்கு வாங்க, என் ப்ரொஃபைலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃபுல் லிங்க்ன்ற மாதிரிலாம். இப்போலாம் எப்படி சேனல் இப்போ ஐடியை க்ரோத் பண்ணுறதுக்கு இதுதான் நேரமா? ஒரு அங்கே 2 பசங்களுடைய வாழ்க்கையே போச்சு. ஸோ நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் சில்லறத்தனமான வேலையெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியலங்க. இப்படியெல்லாம் ஃபாலோவர்ஸை ஏற்றி இப்படியெல்லாம் லைக்ஸ் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? 2 பேரும் அங்கே செத்து போறானுங்க. ஒருத்தனை அந்த பையனை ரோடா எல்லாருமேட்டு அந்த மெட்டல்லாம் எடுத்து கும்பலா எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ அந்த பையனும் எப்படியா இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரான கட்டத்தில் தான் இருக்கான். அந்த பொண்ணும் சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி சீப்பா சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சருங்க இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்கலாம் யாரும் இதை பண்ணல. சின்ன சின்னதா ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணணுன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ரொம்பவே ஒரு கெட்ட ஒரு மனநிலைங்க. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. இது யாரெல்லாம் இந்த மாதிரி பண்றானுங்க, ஷேர் பண்றானுங்க. இந்த லிங்க் பொண்ணே பாவம் அழுதுக்குன்னு வீடியோ மாதிரி போட்டுருக்காது. ஏஐ வீடியோவா இல்லை ஒரிஜினலா பேசுச்சா தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை பர்ன் பண்ணணும். அதை வந்து தடை பண்ணணும் அந்த லிங்க்லாம் அந்த வெப்சைட்லலாம். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்கும் கமெண்ட் பண்ணுவானுங்க. பண்றவனுங்களை விட்டுறானுங்க, பார்க்குறவனுங்களுக்கு வரானுங்கன்ட்டு. அது பண்ணதே தப்பு தான். அதுக்குன்ட்டு அவன் ஒரு தப்பு பண்றானாக்கா, நீ மேல மேல தப்பு பண்ணிட்டே இருப்பியா? ஸோ நம்ம இக்னோர் பண்ணிட்டு போணும். அத தடுக்கணும். இந்த மாரி தப்பு பண்ணாதீங்கடா அப்டின்ட்டு நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும். அவங்க 2 பேர் சின்ன பசங்க படிக்கிற வயசுல அந்த மாரி பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா நீங்க பண்றது அத விட ஒரு பெரிய கேவலமான செயல். கமெண்ட்ல போயிட்டு என் ப்ரொஃபைலுக்கு வாங்க, ஃபாலோ பண்ணுங்க, நான் டிஎம் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். இதெல்லாம் எவ்ளோ கேவலமான செயலு. ஸோ இந்த மாரி மனநிலை இருக்கிறவங்கலாம் சோஷியல் மீடியால இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் நான் அதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிக்கினே இருக்கிறது அதுதான். கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன கொண்டு வரணும் சோஷியல் மீடியால. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா அவங்க தப்பு பண்ணா கேட்குறாங்க. அவங்களெல்லாம் தூக்குறீங்கல்ல சேனலு, அரெஸ்ட்லாம் பண்றீங்கல்ல. ஸோ இந்த மாரி பண்றவங்களெல்லாம் தண்டிங்க. இந்த மாரி தேவையில்லாத எவ்வளோ இன்ஸ்டா ஐடி இருக்கு, தேவையில்லாம எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணி விடுங்க தமிழ்நாட்டுல. ஏன் உங்களால முடியாதா? இது கூடவா முடியாது சைபர் கிரைமால? என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க கவர்மெண்ட்டு. அவங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையுமே. ரொம்ப அகைன்ஸ்டா அதாவது இந்த மாரி வல்கரா பேசுறது, இந்த மாரியான கன்டென்ட் இந்த மாரி வீடியோஸ்லாம் போடுறது, இது ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கு. ஸோ, இதுக்கு என்ன முடிவு பண்ண போறாங்க தெரியல கவர்மெண்ட்டு. நம்ம பப்ளிக்கு இந்த மாரி லிங்க்க ஷேர் பண்றவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ தெரியல. எல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓ, இது வேற படமா? படம் எப்படி இருக்கு ப்ரோ? நம்ம டிடிஎஃப் பண்ற அட்ராசிட்டி இருக்கே! ஒரு படம் பண்ணிட்டு, அத ரிலீஸ் பண்ணிட்டு, நல்ல பையன் தாங்க. போய் பார்க்கலாம். ஏன்னா, படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் பார்க்கல. ஐபிஎல் இந்தியன் பீனல்லா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவரு வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஸோ, இந்த படம் பார்த்தவங்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். போயிட்டு பார்க்கணும் இனிமே தான். அவர் வந்து ஐஆர்எல் லைவ் அப்டின்ட்டு ஒரு லைவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம். இதுதான் ஃபர்ஸ்ட்டா அதாவது இருக்கிற யூடியூபர்ஸ்ங்களே இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு ஐஆர்எல் லைவ் அப்டின்ட்டு பண்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ நம்ம டிடிஎஃப் ட்வின் த்ராட்லெஸ் சேனல்ல பண்ணியிருக்காரு. அதுவும் ஏ டு டி உடைய உதவியோட. நம்ம ஏ டு டி நந்தா கூட வந்து ப்ரமோஷனுக்கு போயிருந்தாரு அந்த சேனலுக்கு. ஸோ நம்ம டிடிஎஃப் பத்தி தெரியாதா? ப்ரமோஷன்னா எல்லா சேனலுக்கும் போயிட்டு இருப்பாருல்ல. அந்த மாரி ஏ டு டி சேனலுக்கு வந்து போயிட்டு அங்க ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு வீடியோ பண்ணும்போது, அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஐஆர்எல் லைவ் பண்ணுவோம் அப்டின்ட்டு. ஏன்னா யுஎஸ்ல ஒருத்தர் அந்த மாரி பண்ணிட்டே இருப்பாராம் அடிக்கடி. ஸோ அந்த மாரி நம்மளும் பண்ணலாம் அப்டின்ட்டு ஒரு ஐடியா குடுத்து
நம்ம ஏ டு டி வந்து 3,00,000 செலவு பண்ணி கிரியேட் பண்ணி கேமராலாம் வாங்கி அதுக்கு 4 சிம் யூஸ் பண்ணி மோடம் இது அதுன்ட்டு பண்ணி இந்த டெக் சம்மந்தமாக எல்லாமே அவங்க பார்த்துக்கினாங்க. ஏ டு டி டீம் வந்து ஒரு 3 பேர் பார்த்துக்கினாங்க. மற்றபடி நம்ம டிடிஎஃப் அப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்கள பற்றி அதாவது டிடிஎஃப் வந்து அந்த 24 ஹவர்ஸ் லைவ் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது வந்து நம்ம ஏ டு டி அந்த குரூப் தான். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம், இந்த மேக் பண்ணி இதில் வர ரெவென்யூ காசை வந்து ஏழை மக்களுக்கு டொனேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெவென்யூ வந்து இப்போ எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் தானே வரும். ஸோ அப்போ பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதையுமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்ட்டு. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது இந்த மஞ்சள் வீரன் டைரக்டர் சொல்லுவார், அப்பா அவர் சொல்லியிருப்பாருல்ல, ஒரு ஹோட்டல் கடை ஆயாவுக்கு வந்து 30,000 கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு 60,000 70,000 சம்பாரிச்சான் அப்படின்ட்டு, அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறான்ட்டு. 2 பேருக்குமே பலன் கிடைக்குதுல்ல. ஸோ நல்ல பிஸ்னஸ் தான், ஏன் பண்ணக்கூடாது? நம்ம சீமான் அண்ணன் வந்து கம்முன்னு இல்லாமல் புதுச்சேரியில் போயிட்டு ஒரு 3 பிரிவில் கேஸ் வாங்கின்னு வந்திருக்காரு. இவர் வந்து அங்கே பேசுகிற கொஸ்டின் கேட்குற ஒரு செய்தியாளரை போயிட்டு அடிக்க போகிறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இந்த மாதிரிலாம். ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாட்டாங்க மொகரை போடாங்க. எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிருக்க? எப்பா நம்ம நாட்டில் நடக்கிற அநியாயத்தை பார்த்து உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம்? ஸோ தம்பிகள்லாம் சொம்பு தான் தூக்கின்னு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட எதுவும் பேசவும் முடியாது. தற்குறின்ட்டு வந்துருவானுங்க எல்லாருமே. நம்ம தளபதி டென்ஷன் ஆன மாதிரி நம்மளும் டென்ஷன் ஆக வேண்டியதுதான். ஸோ இதெல்லாமே தேவையில்லாம பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சீமான் எங்கே போனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கணும் பேச்சு எல்லாமே. அவருக்கு பேச்சு திறமை இருக்குது அப்படின்றதுனால கண்டதை பேசுவார். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றலாம் சொல்ல முடியாது. எங்கே போனாலும் நாவை அடக்கி பேசணும். இல்லைனாக்கா அவங்களாம் சொற்குற்றத்துக்கு ஆளாகி துன்பப்பட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க அவங்கள துன்பப்படுத்திடுவாங்க. ஸோ பார்த்து சூதானமாக நடந்துக்கினா நல்லாயிருக்கும் சீமான். ஏன்னா அவர் வந்து ஃப்யூச்சரில் அவர் இருக்கிற இடமே தெரியாமல் தான் போகும். ஏன்னா அவர் வந்து அது அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி நான் என் சேனலில் போய் பாருங்கள், 2, 3 வீடியோ அவரை பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பேன், நிறையா பேசியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.